ஆயிருங்களா? சேவ் ஆயிருங்களா? இந்த தியரம் பாத்துங்க. Prove that intersection of two normal subgroups, நல்லா பாத்துங்க, ஒண்ணு இல்ல ரெண்டு நார்மல் subgroups of a group G is again a normal subgroup. தனித்தனியா நார்மல் சப்குரூப் தான், தெரியுதா? தனித்தனியா தான் நார்மல் சப்குரூப் தான். பட் அதோட இன்டர்செக்ஷனும் நார்மல் சப்குரூப் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும், தெரியுதா? இப்போ G is a group, G is a group, G is a group, is a group. G க்கு வந்து ரெண்டு நார்மல் சப் குரூப் இருக்கு. G க்கு எத்தனை நார்மல் சப் குரூப் இருக்கு? 2 நார்மல் சப் குரூப்ஸ். And sorry, let G is a group, G is a group H and K, H and K are two normal subgroups, normal subgroups of G. அப்ப G க்கு எத்தனை நார்மல் சப்குரூப் இருக்குது? ரெண்டனா இருக்குதா? G க்கு வந்து நார்மல் சப்குரூப் ரெண்டு பேர் இருக்காங்க. என்னது? கச்சும் கேயும் நார்மல் சப்குரூப்பா இருக்கிறாங்க, தெரியுதா? ஆக்சுவலா பார்த்தாச்சுன்னா ஜிங்கிறது ஒரு பெரிய குரூப்னால என்ன மீனிங்? அந்த ஆக்சியன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும், தெரியுதா? என்ன க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் என்ன செய்யும்? சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சப்செட், அதுவும் குரூப் தான், கட்சின்னு ஒரு இது. அது இன்னொன்று கே. கே உண்மையிலே கட்சி உள்ள இருக்கான்லாம் தெரியாது, வெளியே இருக்கலாம் உள்ளே இருக்கலாம், தெரியுதா? ஜி தான் பெரிய குரூப், அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சப் குரூப்ஸ் நார்மல் சப் குரூப்ஸ், தெரியுதா? இது சொல்லிட்டாங்க, ஐச்சும் கேயும் என்னதான்பா? நார்மல் சப் குரூப் தான். ஆனா இங்க பிரச்சனை என்ன? அதுக்கு நீ இன்டர்செக்ஷன் எடுத்தாச்சுன்னா ஒரு செட் வரும்ல, அதுவும் நார்மல் சப் குரூப்பா? அதான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இன்டர்செக்ஷன் தான். இப்போ பாரு எக்ஸாம்பிள், இப்போ கே இருக்குது, A1 A2 A3 இப்படி இருக்குது. கச் A1 A2. What is K intersection H? K intersection H என்ன வரும்? ரெண்டு காமன் யாரு? A1 A2, இதுதான் காமன். இந்த ரெண்டும் சப் குரூப்னு சொல்லியிருக்காங்க, நார்மல் சப் குரூப். இந்த ரெண்டும் நார்மல் சப் குரூப்னு சொல்லியாச்சு. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? எப்ப நீ அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தேன்னா அதுல ஒரு செட் வரும்ல, அந்த செட் வந்து என்ன இருக்கணும்? நார்மல் சப் குரூப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இது குரூப்பா இருக்கணும், அதுக்கு பிறகு சப் குரூப்பா இருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து சப்செட். ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி இருக்கணும்? சப்செட்டா இருக்கணும். சப்செட்ல இருந்தா ப்ரொமோஷன் என்ன வரும்? குரூப், சப் குரூப், தெரியுதா? ப்ரொமோஷன் அந்த சர்க்கிளை பாத்துக்க, இப்படி இருக்குல்ல, இது வந்து சப் செட், சப் செட். அது குரூப்பா இருக்க கண்டிஷன் என்னது? சப் குரூப்பா இருக்க கண்டிஷன் என்னது? 4 கண்டிஷன், அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். செட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அது என்னதான் கன்வெர்ட் ஆயிரும்? ப்ரொமோஷன் குரூப்பா கன்வெர்ட் ஆயிரும், தெரியுதா? அது சப் குரூப். இதுக்கு மேலதான் சப் குரூப். சப் குரூப் இதுக்கு சப் குரூப்பா இருந்த பிறகுதான் அது என்னதான் இருக்கிறதுக்கு சான்ஸ் வரும்? நார்மல் சப் குரூப்பா இருக்கிறதுக்கு சான்ஸ் வரும், தெரியுதா? நார்மல் சப் குரூப், நார்மல் சப் குரூப். சரி, இப்போ நீ வந்து செட் வந்து அதெல்லாம் பார்க்காத. நம்ம எதுல எல்லாம் ப்ரூவ் பண்ண போறோம்னா, முதல்ல குரூப்பா இருக்கணும், சப் குரூப்பா இருக்கணும். சப் குரூப்பா இருக்கிற கண்டிஷன் A, B belongs to H அப்படின்னு ஒரு எலிமெண்ட்ல நீ எடுக்கிற அப்படின்னா, A ஸ்டார் B இன்வெர்ஸும் Hல இருந்துச்சு அப்படின்னா சப் குரூப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். நார்மல் சப் குரூப் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா, G belongs to அந்த பெரிய ஹோல் செட் குரூப் இருக்குல்ல, ஒரு பெரிய குரூப் இருக்கும், இதுக்கெல்லாம் பெருசு தான் G, இதுக்கெல்லாம் பெருசா யாரு? G, தெரியுதா? அந்த G belongs to G and H belongs to H gives G star H inverse equal to H or G star ஒரு சின்ன எலிமெண்ட் மட்டும் எடுக்கிற அப்படின்னா belongs to H. இப்படி இருக்கணும், தெரியுதா? இப்படி இருந்தா அது, அதான் நான் சொன்னேன், ஹைலி கனெக்டட் வித் பிரைன், கரெக்டா பார்க்கணும், தெரியுதா? சப்செட், அடுத்ததுதான் சப் குரூப், தெரியுதா? சப் குரூப்புக்கு பிறகுதான் நார்மல் சப் குரூப். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தந்திருக்காங்க நம்ம பாடத்துல?
ஏற்கனவே கச்சு கேயும் தான் சப் குரூப்னு வந்துட்டாங்க, நார்மல் சப் குரூப்னு வந்துட்டாங்க. பட் அதோட இன்டர்செக்ஷன் தான் என்ன செய்யணும், நார்மல் சப் குரூப்னா ப்ரூஃப் பண்ணணும். இதை தான் நம்ம என்ன செய்யணும், நார்மல் சப் குரூப் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். நார்மல் சப் குரூப்புக்கு ப்ரூஃப் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அது என்னதான் இருக்கணும், சப் குரூப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அது என்னதான் இருக்கணும், சப் குரூப்பா இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜ்ல பார்க்க முடியும். செட்டெல்லாம் விட்டுட்டாங்க, செட்டெல்லாம் நீ பார்க்கண்டாப்பா, நீ என்ன செய்யணும், முதல்ல அந்த இன்டர்செக்ஷனுங்கிறது சப் குரூப்பான்னு பாரு. அது இருந்துச்சா அடுத்தது எங்க போனோம், நார்மல் சப் குரூப்பான்னு பார்க்கணும். தெரியுதா? இப்போ ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இன்டர்செக்ஷன், அதோட இன்டர்செக்ஷன் அதாவது என்ன சொன்னா, டு ப்ரூவ் Kutch intersection K is a normal subgroup of G அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். சரிதா? தனித்தனியா அது வந்து நார்மல் சப் குரூப், இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது நார்மல் சப் குரூப்பா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சரி, இப்போ இது ப்ரூவ் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் we have to prove Kutch intersection K is subgroup of G. G தான் எல்லாத்துக்கும் ஃபாதர், மேல இருக்கார் G. சரிதா? எப்படி Gன்னு ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணணும். அது ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல அந்த செட் வந்து எம்டி செட்டா இல்லாம இருக்கணும்ல, அப்பதானே அதுல இருந்து எலிமெண்ட் எடுக்க முடியும். நல்லா பாரு, நான் செட்டுக்குள்ள எலிமெண்ட்ஸ் இருந்தாதான் அதுல இருந்து என்ன செய்ய முடியும், நீ எலிமெண்ட்ஸ் எடுக்க முடியும். என்ன இருக்குல்ல, கட்ச் பிலாங்ஸ் டு கட்ச், அப்படி ஒரு எலிமெண்ட் எடுக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் எம்டி செட்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்னதுன்னா நம்மளுக்கு ஈஸியான வே இருக்குது. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, கட்சும் கேயும் தனித்தனியா நார்மல் சப் குரூப்னு. நார்மல் சப் குரூப்னா தனியா அது சப் குரூப், சப் குரூப்னாலே அது என்னது, குரூப் தானே. சப் குரூப்னா அது ஒரு குரூப், பெரிய குரூப்ல இருந்து ஒரு சின்ன சப் குரூப். ஓகேவா? சோ given Kutch and K are normal subgroup. So identity element, sorry, அதுல வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் கட்டாயம் இருக்கும். குரூப்னாலே உள்ள ஐடென்டிட்டி இருக்கும்ல. So E belongs to Kutch and அதே ஐடென்டிட்டி எலிமெண்ட் K. டேய், ஒரு குரூப்புக்கு ஒரே ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் இருக்கும். இது பெரிய குரூப் G, அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் இருக்கும். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கட்சுக்கும் உள்ள இருக்கக்கூடிய சப் குரூப்புக்கும் அதே ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான். தெரியுதா? ஸோ ஈங்கிறது கட்சிலையும் இருக்கும், அதே ஐடென்டிட்டி எலிமெண்ட் எங்க இருக்கும், கேலையும் இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போட்டு பார்த்தாச்சுன்னா E belongs to Kutch intersection K, அதுலயும் இருக்கும். சரிதானா? நான் பாருடா, A1 கேல இருக்கா, இருக்குல்ல, இங்க A1 கட்சில இருக்குதுல்ல, இருக்கா? அப்ப கட்ச் இன்டர்செக்ஷன் கேலையும் அந்த A1ங்கிற டேர்ம் இருக்குல்ல, கரெக்டானா? இருக்கா இல்லையா? எல்லாம் இங்கே இல்ல, நீ இத பாரு, இருக்குதா? இங்கேயும் அதே எலிமெண்ட் இருக்குதுன்னா அது இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் என்ன செய்யும், அதுலயே இருக்கும். ரெண்டுக்கு காமன் எலிமெண்ட் தானே. அப்போ ஈங்கிறது கட்சிலையும் இருக்குது, ஈங்கிறது கேலையும் இருக்குது. ஏன் சும்மா ஈம் போடக்கூடாது? ஈஸ் ஐடென்டிட்டி எலிமெண்ட். கட்சிங்கிறது குரூப், கேங்கிறது குரூப். அப்படி குரூப்பா இருந்ததுன்னா கட்டாயம் அதுக்கு ஐடென்டிட்டி உண்டு. அதுக்கு என்னதான் இருக்கும், ஐடென்டிட்டி உண்டு. எப்படி சார் ரெண்டுக்கும் சேம் ஐடென்டிட்டி அப்படின்னா, இந்த ரெண்டும் யாருக்குள்ள இருக்கா, G. இந்த ரெண்டு யாருக்குள்ள இருக்கா, Gக்குள்ள இருக்கா. Gக்குள்ள ஐடென்டிட்டி எலிமெண்ட் கட்சி கே எல்லாமே சேமா தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே கம்பெண்டா இருக்கு G. So Kutch intersection K is non-empty. நான்-எம்டியா இருக்குது, என்னதான் எலிமெண்ட்ஸ்லாம் எடுக்கலாம். லெட்ஸ் நல்லா பாத்துக்க, A, B belongs to Kutch. ரெண்டு எலிமெண்ட்டை கட்சில எடுக்கிற, ரெண்டு எலிமெண்ட் எங்க இருந்து எடுக்கிற, கட்சில இருந்து எடுக்கிற. கட்சி ஏற்கனவே என்னது, நார்மல் சப் குரூப். கட்சி ஏற்கனவே என்னதான் இருக்கு, நார்மல் சப் குரூப்பா இருந்தனா சப் குரூப்பா இருக்கணும்ல. அப்ப சப் குரூப்போட டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் சப் குரூப்? என்ன இருக்கு, இதான் டெஃபினிஷன் ஆஃப் சப் குரூப். என்ன இருக்கு, இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இல்லைன்னா 4 ஆக்சியமை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்.
ரெண்டுல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் இது என்னதான் சப் குரூப். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணா கட்டாயம் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இது இருந்துன்னா கட்டாயம் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு ஒரு தியரம் இருக்கு. நம்ம போன செட்டுக்கு எடுத்துருப்போம். சரிதா? சரி. அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆபரேட்டர், செகண்ட் எலமெண்ட் இன்வெர்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஹெச். எதனா அடுத்தது சேமா இதே மாதிரி இன்னொரு ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன். ஏ கமா பி பிலாங்ஸ் டு கேன்னு எடுக்கிறேன். ஏ கமா பி பிலாங்ஸ் டு கேன்னு எடுக்கிறேன். கே யாரு? நார்மல் சப் குரூப். நார்மல் சப் குரூப்னா சப் குரூப்பும் மீனிங் தானே. இதுல என்ன செய்யணும்னா சின்ஸ் கச் இஸ் எ சப் குரூப். சப் குரூப் இங்க அடுத்தது. அப்ப இதை எப்படி எழுதலாம்? A star second element inverse that also belongs to K since K is a subgroup. ஒரு குரூப் நார்மல் சப் குரூப்னாலே அது சப் குரூப். தெரியுதா? அதை பார்த்து இப்போ பாரு, லிசன். ரெண்டு இடத்துல யார் இருக்கா? A star B inverse கட்சிலே இருக்காரு. அதே எலமெண்ட் எங்கேயே இருக்கு? Kலே இருக்கு. அப்போ ரெண்டு இன்டர்செக்ஷன் போட்டு விட்டா அது இருக்குமா? இருக்காதா? A1 A2 இங்கே A1 A2 கேல இருக்கு, கட்சியில இருக்கு. இன்டர்செக்ஷன் போட்டு விட்டா என்ன வரும்? அதே மாதிரி தானே. இந்த எலமெண்ட் A ஸ்டார் B இன்வர்ஸ் கட்சியிலே இருக்குது. அதே எலமெண்ட் A ஸ்டார் B இன்வர்ஸ் எங்கே இருக்கு? கேல இருக்கு. அப்போ இன்டர்செக்ஷன் போட்டு விட்டாச்சுன்னா அந்த எலமெண்ட் அங்கே தானே இருக்கும். ஸோ A ஸ்டார் B இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கட்சி இன்டர்செக்ஷன் K. கட்சி இன்டர்செக்ஷன் K. இதை பாரு, இதை பார்த்துட்டே செய்யும். இதுதான் நம்பர். A1 A2 கேல இருக்குது. A1 A2 எங்க இருக்குது? கட்சிலே இருக்குது. சோ A1 A2 எங்கல இருக்கும்? K இன்டர்செக்ஷன் கட்ச் ஆர் கட்ச் இன்டர்செக்ஷன் K. அதே தான் இந்த கான்செப்ட். A ஸ்டார் B இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கட்ச், A ஸ்டார் B இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு K. சோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிரும்? A ஸ்டார் B இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கட்ச் இன்டர்செக்ஷன் K. அப்ப இதுவும் என்னது? நார்மல் சப் குரூப்புக்கு டெஃபினிஷன் வேற. அப்போ கட்ச், therefore கட்ச் intersection K is a subgroup of G. சரி, சப்குரூப்னு சொன்ன பிறகுதான் அடுத்த ப்ரமோஷன் என்னது? நார்மல் சப்குரூப். அதுக்கு போக முடியும். தெரியுதா? சரி, இது முடிஞ்சது. கட்ச் இஸ் ஏ, இதை ப்ரூவ் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம்? டு ப்ரூவ் கட்ச் இன்டர்செக்ஷன் K is a நார்மல் சப்குரூப் of G. அதை ப்ரூவ் பண்ண போறோம். தெரியுதா? நார்மல் சப் குரூப்னா ப்ரூவ் பண்ண என்ன கண்டிஷன்? நான் இருக்குல்ல இப்படி G ஸ்டார் G கட்ச் ஸ்டார் G இன்வர்ஸ் ஈக்குவல் டு கட்ச், இப்படி ப்ரூவ் பண்ணா போதும். தெரியுதா? இப்படி ஈக்குவல் டு கட்ச் இன்டர்செக்ஷன் K ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஈக்குவல் டு கட்ச் இன்டர்செக்ஷன் K. இப்போ பிலாங்ஸ் டு கொண்டு வரணும்னா இதை வந்து ஃபுல் செட் எடுக்கக்கூடாது. அதுல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தாச்சு அப்படின்னா இப்படி வந்து தெரியுதா? அப்ப இப்படி ப்ரூஃப் பண்ணா போதும். இதுல கேபிட்டல் கட்சினா மொத்த செட்டை மட்டும் போனா ஈக்குவல் டு அப்படின்னு போடணும். தெரியுதா? அதுல இருந்து ஒரு எலமெண்ட் மட்டும் எடுத்தாருன்னா என்ன செய்யணும்? பிலாங்ஸ் டு அந்த செட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லணும். தெரியுதா? இப்ப பாரு, இப்ப எப்படி கொண்டு வரலாம்னா கச்சும் கேயும் நார்மல் சப் குரூப் நமக்கு தெரியும்ல. சரி, கிவன். அப்ப நம்ம எப்படி எடுக்கலாம்னா லெட் G belongs to Kutch. G belongs to G and Kutch belongs to Kutch. So G star Kutch star G belongs to எங்க இருக்கும்? என்னன்னு தெரியல. பாரு, எங்க இருக்கும்? கட்சில இருக்கும். கட்ச். ஏன்? since Kutch is a normal subgroup. என்ன தந்திருக்காங்க? Kutch is a normal subgroup. Since Kutch is a normal subgroup, since Kutch is a normal subgroup. ஸ்டில் பண்ணிக்கிடு இந்த சைடு எழுதிங்க.